தாவேக்கால தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு தர்ணா போராட்டம் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து விஜயோட காரை வழிமறிச்சு படையூர்லயே அவங்க போராட்டம் நடத்தினாங்க. விஜய் அவரை தவிர்த்துட்டு போயிட்டாரு. அதை தொடர்ந்து அவங்க தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க. தூத்துக்குடிக்கு தாவேகா கட்சியில் ஒரு முகமா அஜிதா ஆக்னர் இருக்காங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அவங்க மக்கள் பணியில் ஈடுபட்டாங்க. மக்களுக்கு நடுவில் ஒரு செல்வாக்கை பெற்று வராங்க. அவங்க சார்ந்திருக்கிற சமூகத்தோட ஆதரவை தாவேகா கட்சிக்கு அவங்க மாற்றி கொண்டு வரதுலையும் ஒரு முன்னேற்பாடோடு இருந்து அது ஒரு விதமான ஊக்கத்தோடையும் அதில் ஒரு முன்னேறிய வர சமயத்தில் அவங்களுக்கு பதவி கொடுக்கமா வேண்டாமாங்கிறத விஜய் முன்னாடியே யோசிச்சிருக்கலாம். மாவட்ட செயலாளர் பதவிங்கிறது போராடி பெற முடியாது. கட்சி தலைமை அவங்களை டிசைட் பண்ணணும். அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இவங்க தன் கட்சிக்காக முழு உழைப்பையும் ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க அப்படின்னு கட்சியை நம்ப வைக்கிற போது கட்சி முடிவு தானாகவே அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதை போராடி பெற முடியாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இதுக்காக தற்கொலை முயற்சி வரைக்கும் போகலாமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு இன்னொரு உதாரணமும் இருக்குது. வணக்கம் சிவா 1440 நேயர்களே, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்கிட்ட கேட்டுக்கிறேன், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அஜிதா ஆக்னல் அப்படிங்கிறவங்க விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அவங்க இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நியூஸில் அவங்க தாவேக்கால தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு தர்ணா போராட்டம் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து விஜயோட காரை வழிமறிச்சு படையூர்லயே அவங்க போராட்டம் நடத்தினாங்க. விஜய் அவரை தவிர்த்துட்டு போயிட்டாரு. அதை தொடர்ந்து அவங்க தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க. இவங்களோட பின்னணி என்னன்னு பார்க்க போனா இவங்களோட சகோதரர் தான் பில்லா ஜெகன். யார் இந்த பில்லா ஜெகன்? அவர் தாவேக்கால கட்சியில வரதுக்கு முன்னாடி விஜயோட ரசிகரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு விஜய் நற்பணி இயக்கத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு அவர் ஒரு பிரபலமான நிலையை அடைஞ்சு தனக்கு தாவேக்கால ஒரு பதவி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனா என்ன ஆறுது? அவர் மேல இருக்கிற பல விதமான வழக்குகள், இந்த வழக்குகள் விஷயம் எல்லாம் விஜய்க்கு தெரிய போக அவருக்கு பதவி கொடுக்கறத தவிர்க்கிறாரு. தனக்கு பதவி கொடுக்கறத தவிர்க்கிறாங்க, தனக்கு இனிமே பதவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பில்லா ஜெகன் என்ன பண்றாரு? திமுகவுக்கு தாவிடுறாரு. திமுகவுக்கு தாவறதோடு மட்டும் இல்லாம தூத்துக்குடி மாவட்டத்தை முக்கியமான அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணனோட நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு திமுகல ரொம்ப முன்னேறியே வராரு. அவர் திமுக அவர் முன்னேறி வந்தாலும் அவர் உள்ளுக்குள்ள என்னன்னா தன் குடும்பத்திலேயே தாவேக்காலையும் இன்னொருத்தர் இருக்கணும். ஏன்னா தாவேக்காலையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கணிசமான ஒரு வரவேற்பு இருக்கு, கணிசமான ஒரு மக்கள் தொடர்பு இருக்கு. பர்டிகுலரா அவங்க சார்ந்த சமூகம், அவங்க மீனவர் சமூகத்தை சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆதரவு அங்க பெருகிட்டு வருது. இந்த ஆதரவை தன்னுடைய குடும்பத்தோட வச்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சு என்ன பண்றாரு? தன்னுடைய சிஸ்டர் அஜிதா ஆக்னல கட்சிக்கு ஈடுபட வைக்கிறாரு. அஜிதா ஆக்னல் அதே மாதிரி தாவேகா கட்சியோட தூத்துக்குடி முகமா மாறி தாவேகாவோட கட்சி செயல்பாடுகள், கட்சி நிகழ்ச்சிகள் அதிகமா பங்கேற்று மக்களுக்கு நல்ல உதவிகள் செய்யறது, நற்பணி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறது அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு வராங்க. அவங்க எதிர்பார்க்கறாங்க தனக்கு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி தரப்போறாங்க அப்படின்ட்டு. விஜய் என்ன நினைக்கிறாரு? இப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயம் முக்கியமா இப்போ அஜிதா அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களோட எதிர்பார்ப்பு சரியா? இந்த சமயத்துல அவங்க தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டதுனால என்ன நடக்குது? இதுல விஜய் தரப்பு என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நியாயத்தை தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். தூத்துக்குடிக்கு தாவேகா கட்சியில் ஒரு முகமா அஜிதா ஆக்னர் இருக்காங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அவங்க மக்கள் பணியில் ஈடுபட்டாங்க. மக்களுக்கு நடுவில் ஒரு செல்வாக்கை பெற்று வராங்க. அவங்க சார்ந்திருக்கிற சமூகத்தோட ஆதரவை தாவேகா கட்சிக்கு அவங்க மாற்றி கொண்டு வரதுலையும் ஒரு முன்னேற்பாடோடு இருந்து அது ஒரு விதமான ஊக்கத்தோடையும் அதில் ஒரு முன்னேறிய வர சமயத்தில் அவங்களுக்கு பதவி கொடுக்கமா வேண்டாமாங்கிறத விஜய் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஒருவேளை அதே குடும்பத்தில் திமுகவை சேர்ந்தவர் இருக்கிறதுனால இந்த பதவி வேண்டாம்னா அதை அஜிதா ஆக்னரை கூப்பிட்டு அவர் பேசி இதை அவருக்கு வேற ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம். அப்படி செஞ்சுட்டு அவங்க மாவட்ட செயலாளர் பதவி வேற ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா இது இவ்வளவு பெரிய விஷயமா வளர்ந்திருக்க வாய்ப்பு கம்மி. சரி, இப்ப ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இருவேறு கட்சியில் இருக்கிறது தமிழகத்துக்கு புதுசு இல்லை, இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. இப்போ எடுத்துக்கிட்ட போனோம்னா ரொம்ப பிரபலமான அதிமுக பிரமுகர், அதிமுக கட்சியில இருந்து தன்னுடைய செல்வாக்கை நிலையாட்டின தாமரைக்கனி, அவர் தன்னுடைய மகனுக்கு எதிராகவே 2 பேரும் வேற வேற கட்சியில, இவர் அதிமுக இருந்தபோது அவர் திமுக இருந்து வேற வேற கட்சியில இருந்திருக்காங்க, அது நமக்கு தெரியும். அதுவும் மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற நம்ம பாஜக எடுத்துக்கங்களேன், அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவில் கட்சி மாநில தலைவர் வரைக்கும் வந்தாங்க.
அதே சமயத்துல அவருடைய சகோதரர் வசந்த் அவர் வந்து காங்கிரஸ்ல வந்து எம்பியா இருக்காரு. சோ இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதே மாதிரி உங்க கட்சியிலேயே ஒருத்தர் இருக்காரு, இந்த வினோஜ் பி செல்வம் பாஜக இருக்காரு, அவருடைய சகோதரர் ரேவந்த் உங்க கட்சியில இருக்காரு. சோ ஒரு குடும்பத்துல சேர்ந்தவங்க இருவேறு கட்சியில இருந்து உங்க கட்சியிலேயே ஒருத்தர் இருக்கிறது வந்து உங்களுக்கு புதுசு இல்ல. அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு புதிய விஷயமா இருந்தானா நீங்க வந்து அஜிதா ஆக்னலை சந்திச்சு அவங்களுக்கு இதை எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து வேற விதமான பதவி கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு வேற விதமான ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்க தவிர்க்கப்படலை அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்தி இருந்தானா இந்த நிகழ்ச்சியை வந்து தாவேகா சைட்ல இருந்து இவங்க தடுத்திருக்கலாம். அதே சமயத்துல நம்ம அஜிதா ஆக்னல் சைடை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் பதவிக்காக ஒருத்தர் போராடி வந்து அதை பெற முடியுமா அப்படிங்கறத அவங்க தனக்கு தானே கேட்டுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி தலைமையை வந்து டிசைட் பண்ற ஒரு விஷயம். மாவட்ட செயலாளர் பதவிங்கிறது போராடி பெற முடியாது, கட்சி தலைமை அவங்களை டிசைட் பண்ணணும். அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இவங்க வந்து தன் கட்சிக்காக வந்து முழு உழைப்பையும் ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க அப்படின்னு கட்சியை நம்ப வைக்கிற போது கட்சி முடிவு தானாவே அந்த ஒரு முடிவை எடுத்திருக்கோம். இதை போராடி பெற முடியாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இதுக்காக தற்கொலை முயற்சி வரைக்கும் போகலாமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு இன்னொரு உதாரணமும் இருக்கு. அதுதான் மதிமுக கணேசமூர்த்தி. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஈரோடு மாவட்டத்தில் கட்சிக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு. மதிமுக வைகோக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்திருக்காரு. ஒரு முறை எம்பியா இருந்த கணேசமூர்த்தி அடுத்த முறை தனக்கு வேட்பாளர் வாய்ப்பு கொடுப்பாரா மதிமுக அப்படின்னு காத்திருந்து அது துரை வைகோக்கு அந்த வாய்ப்பு போன உடனே தற்கொலையில் ஈடுபடுறாரு, தற்கொலையும் செஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு உதாரணத்தை அஜிதா ஆக்னல் எடுத்துக்கணுமா அப்படின்னு அவங்கள தனக்கு தானே கேட்டுக்கணும். ஒரு மாவட்ட செயலாளர் பதவிக்கோ இல்லாட்டி ஒரு அரசியல் முன்னேற்றத்துக்கோ அதுக்கான முயற்சியில் ஈடுபடாமல் தற்கொலையில் ஈடுபட்டானா அது வந்து யாருக்கு எந்த பலனை அளிக்கும்? அவங்க வந்து எந்த செய்தியை வந்து சார்ந்திருக்கிற கட்சிக்கு சொல்ல விரும்புகிறாங்க? தன்னுடைய உறுதித்தன்மையை சொல்ல விரும்புகிறாங்களா இல்லாட்டி தன்னுடைய வீக்னஸை காமிக்க விரும்புகிறாங்களா அப்படின்னு கேட்டானா வீக்னஸ் தான் காமிக்கிற மாதிரி இருக்கும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டானா. ஸோ இதில் ஒரு பார்வை தாவேகா தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவாக அஜிதா ஆக்னலுக்கு எடுத்து சொல்லியிருக்கணும். இன்னொரு பார்வை அஜிதா ஆக்னல் இதுக்காக தற்கொலை முயற்சிக்கு செஞ்சிருக்க கூடாது. அவங்க வந்து தன்னுடைய பணியை தொடர்ந்து மக்கள்கிட்ட செல்வாக்க பெறறத முக்கியமான குறிக்கோளா தொடர்ந்து இருக்கணும். தொடர்ந்து வந்து தன்னுடைய விருப்பத்தை அவங்க வந்து நிலை நிறுத்தியிருக்கணும். அதுதான் நம்ம பார்வையா இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜிதா ஆக்னல் செஞ்சதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதவி ஆசைக்காக அரசியல்வாதிகள் எந்த நிலைக்கு வேணாலும் எந்த முடிவு வேணாலும் எடுப்பாங்க அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ தாவேக்காவே நீங்கள் தற்கொலை முயற்சி பண்ணுறதை வச்சு உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துச்சுன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, இவங்க வந்து தற்கொலை வந்து ஒரு பிளாக்மெயில் மாதிரி அவங்கள ஒரு மிரட்டுற விதமாக காமிச்சு அந்த பதவியை பெற்றிருக்காங்க. அதனால இந்த பதவியை பெற்று அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த பதவி ஆசைக்காக இந்த அரசியல்வாதிகள்லாம் எந்த நிலைக்கு வேணால் போவாங்க அப்படின்னு ஒரு மக்களுக்கு நடுவில் வந்து ஒரு கருத்து தான் வந்து இதில் வந்து ஒரு மிஞ்சும். அதை தவிர வந்து இவங்க சாதிக்க போகிறது ஒன்றும் கிடையாது தற்கொலை முயற்சினால. இதில் இன்னொரு சைடு பார்வை என்னன்னா தாவேகா கட்சியில் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்து சேர்றவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதாகவோ அவங்களுக்கு அதிக பதவி கொடுக்கறதாகவும் நம்ம வெளிப்படையாக மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. இதை நிரூபிக்கிற மாதிரி அவங்க தாவேகா வந்து நடந்துக்க கூடாது. ஏன்னா இப்போ பல கட்சியிலேருந்து பல பிரமுகர்கள் வந்து தாவேகா வந்து சேர்றாங்க. ஸோ மக்கள் என்ன நினைப்பாங்க, தாவேகா கட்சி உள்ள இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, வேற கட்சியிலேருந்து வந்து சேர்றவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்த கட்சியில் நம்ம எவ்வளோ நாள் உழைச்சாலும் அதுக்கான முக்கியத்துவம் இல்லை, அதுக்கான முக்கியத்துவத்தை நமக்கு வந்து பெறறதுக்கான வழி வேற கட்சியிலேருந்து வரவங்களுக்கு நடுவில் தனக்கு வந்து சந்தர்ப்பம் குறையுது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு இது ஒரு பல விதமான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்குது. இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்தில் 3 விதமான கண்ணோட்டத்தை பார்த்தோம். ஒன்று அஜிதா ஆக்னல் இந்த மாதிரி ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கணுமா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது தாவேகா கட்சி தலைமை இது ஒரு கட்சி நிர்வாகிகளுக்கு எப்படி அவங்கள முக்கியத்துவம் கொடுக்கணும், கட்சிக்கு பணியை ஆற்றுறவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கான விஷயம். மூணாவது இந்த மாதிரி அரசியல்வாதிகள் தன்னுடைய விருப்பத்துக்காக எந்த நிலைக்கு வேணாலும் எந்த முடிவு வேணாலும் எடுப்பாங்க அப்படின்னு மக்கள் நிலைப்பாடு. இது 3 பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்டில் எங்களோட பகிருங்க. நன்றி.